இந்தியாவின் ஐடி தலைநகரம் சிலிகான் வேலி என்று புகழ்பாடும் பெங்களூரு நகரில் வசிக்கிறீர்களா? குறிப்பாக நம்ம மெட்ரோ ரயில்களில் அடிக்கடி பயணம் செய்பவரா நீங்கள்? அப்படியெனில் உங்களுக்காக ஒரு அப்டேட் வந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்த BMRCL கட்டணம் வசூலிக்க அனுமதி அளித்துள்ளது. இதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுடன் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கழிவறைகள் நல்ல முறையில்தான் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அப்புறம் எதற்காக இந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? அவர்களும் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வசூலிக்க தொடங்கிவிட்டதாக தெரிகிறது. இவை அனைத்து மெட்ரோ ரயில் பயணிகள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியுள்ளது. நடப்பாண்டு தொடங்கியதும் மெட்ரோ ரயில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தினர். இதனால் பாதிப்பு ஏற்பட்டது. கட்டண உயர்வை கண்டித்து போராட்டங்கள் கூட நடைபெற்றனர். பலர் மெட்ரோ ரயில் பயணமே வேண்டாம் என்று மாற்று போக்குவரத்தை நோக்கி திரும்பினர். தற்போது கழிவறைக்கு கட்டணம் என்று அறிவித்துள்ளனர். அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் கடமை அல்லவா? அதை இலவசமாக வழங்காமல் இப்படியா கட்டணத்தை நிர்ணயிப்பது என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். தற்போது தெற்கு பெங்களூருவில் உள்ள சில மெட்ரோ ரயில் நிலையங்களில் கழிவறை பயன்பாட்டிற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதில் நேஷனல் காலேஜ், லால்பாக், சவுத் எண்ட் சர்க்கிள், ஜெயாநகர், ராஷ்டிரிய வித்யாலயா ரோட், பனசங்கரி, ஜெயபிரகாஷ் நகர், எலசனஹள்ளி, சர் எம் விஸ்வேஸ்வரய்யா ஸ்டேஷன், சென்ட்ரல் காலேஜ், டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேஷன், விதன் சௌத்தா, கபன் பார்க், கிராந்திவீரா, சங்கோலி, ராயண்ணா ரயில்வே ஸ்டேஷன் ஆகிய ரயில் நிலையங்கள் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையில் பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. ரயில் பயணிகளிடம் மட்டுமின்றி அரசியல் கட்சிகள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மதசார்பற்ற ஜனதா தள கட்சி விமர்சனம் செய்துள்ளது. பெங்களூரு மெட்ரோ ரயில் ஊழியர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் சூரிய நாராயணமூர்த்தி கூறுகையில், தேவையில்லாத விஷயங்களுக்கு நிர்வாகம் பல லட்சங்களை வீணடிக்கிறது. கழிப்பறைகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கு முன்பாக சிஸ்டத்தில் ஆங்காங்கே ஏற்படும் லீக்கேஜ்களை சரி செய்யுங்கள். யாருமே பயணிகளின் நலனிற்காக வேலை செய்யவில்லை என்று விமர்சனம் செய்தார். இது பற்றி பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிகாரிகள் கூறுகையில், இத்தகைய முடிவென்பது பொது கழிப்பறை சுத்தமாக பராமரிப்பதற்கான செயல்பாடாகும். ஏனெனில் இந்த கழிப்பறைகள் மெட்ரோ ரயில் பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண கழிப்பறையை பயன்படுத்த மெட்ரோ கார்டுகள் அல்லது டோக்கன்களை பயன்படுத்தலாம் என்று தெரிவித்தனர்.